ஓகே. பிப்ரவரி 20, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா நம்மளோட கிரிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க வீட்டுக்கு எப்படி அந்த பவர் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பட் ஃபர்ஸ்ட் இந்த பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஐ மீன் இந்த பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த பவர் பிளான்ட்ல இருந்து அந்த கரண்ட் உங்களோட இபி ஸ்டேஷனுக்கு வரும். சரியா? அந்த இபி ஸ்டேஷன்ல இருந்து உங்க ஊர்ல உங்க ஏரியால ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். அங்கிருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா லைக் அந்த வயர்ஸ் வழியா தான் உங்க வீட்டுக்கு கரண்ட் வரும். இது ஒரு நார்மல் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இதை தான் பவர் கிரிட், அதாவது கிரிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படிதான் உங்க வீட்டுக்கு பவர் வருது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இவ்வளவு நாளா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா லைக் எப்படி இருந்தா அந்த கிரிட்ல இருந்து உங்க வீட்டுக்கு மட்டும்தான் கரண்ட் வரும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா லைக் எல்லார் வீட்லயும் இந்த சோலார் இந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா சோலார்ல இருந்தும் பவர் ஜென்ரேட் ஆகுமா? அந்த பவர் இபிக்கு போகும். இபில இருந்து சப்ஸ்டேஷனுக்கு போகும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கிரிட்ல இருந்து ஹோமுக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒன் வேல மட்டும்தான் வரும். ஓகேவா? பவர் இங்க இருந்து அங்க போகாது. இப்ப என்ன சோலார்ல இருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுதா? அந்த பவர் இபிக்கோ இந்த பவர் பிளான்ட்டுக்கோ போகுதா? அதாவது அங்க இருந்து வரவும் செய்து, இங்க இருந்து போகவும் செய்யுது. அதனால என்ன பண்றாங்க, இந்த கிரிட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? இதை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி இந்த பவர் ஒன் வேல வந்துகிட்டு இருந்துதான் இருந்துச்சு. இப்ப போகவும் செய்தா? அதனால இதை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுதான் இந்த நியூஸ். வழங்குச்சா என்ன பண்றாங்கன்றது? நியூஸ்குள்ள போகவா? ஓகே. அப்படி என்னதான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. குளோபல் எனர்ஜி அலைன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். அவங்க தான் இந்த விஷயத்தை லான்ச் பண்றாங்க. எங்க வச்சு லான்ச் பண்றாங்க கேட்டீங்கன்னா, மும்பை கிளைமேட் வீக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். சரியா? மும்பை கிளைமேட் வீக் 2026 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அங்க அந்த ஈவெண்ட்ல வச்சுதான் இந்த விஷயத்தை லான்ச் பண்றாங்க. அப்படி என்னத்தை தான் லான்ச் பண்றாங்கன்னா, இந்தியா கிரிட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் ஆக்சிலரேட்டர் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் கீழ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த இந்த எலக்ட்ரிசிட்டி லைக் எப்படி சொல்றது, இந்த கிரிட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? இதை மாடர்னைஸ் பண்ணுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காசு தேவைப்படுமா? எத்தனை மில்லியன் ஒதுக்குறாங்கன்னா 2028க்குள்ள 25 மில்லியன் ஒதுக்குறாங்க. 2030க்குள்ள எத்தனை சொல்லியிருப்பாங்க இந்த 25 மில்லியனை நாங்க 100 மில்லியனா ஆக்கிடுவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? காசை ஒதுக்கிட்டாங்க. இதை எப்படி இந்த மாடர்னைஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 4 விஷயத்து வழியா இதை மாடர்னைஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைசேஷன். சரியா? செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் எனர்ஜி. லைக் அங்கங்க பேட்டரிஸ் வைக்கிறது, இந்த ரூப் டாப் சோலார் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த விஷயத்த வைக்கிறது. இந்த மாதிரி விஷயத்த வச்சு இதை இன்டகிரேட் பண்றது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெமோக்ராட்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப், அது எங்கேயோ இருக்குமே, டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோஸ் இன்னோவேஷன் சிஸ்டம். சரியா? புரியுதா? லைக் இந்த எலக்ட்ரிக் எப்படி சொல்றது, இந்த ஸ்டார்ட் அப்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அவனை என்கரேஜ் பண்றது. இந்த மாதிரி விஷயத்த பண்ணியும் நாங்க இந்த விஷயத்த மாடர்னைஸ் பண்ண போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? மொத்தம் 4D இருக்கும். ஒன்னு டிஜிட்டலைசேஷனு, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனு, மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட், நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிசேஷன். இந்த 4 வழியா தான் இதை மாடர்னைஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. வேற என்ன சொல்லி இதுல முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நாங்க எல்லா ஊர்லயும் கொண்டு வரல. பைலட்டா 2 ஊர்ல தான் கொண்டு வரோம். ஒன்னு டெல்லியும், இன்னொன்னு ராஜஸ்தானும் அப்படின்றதை சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஒரு இன்னோவேஷன் சேலஞ்ச் லைக் ஒரு ஹேக்கத்தான் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அதோட பேர் போட்டுக்காங்க, என்டைஸ் 3.0 அப்படின்றது அதோட ப்ரோக்ராமோட பேரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? மற்ற ஆளுக்குலாம் புரியுதா நான் பேசுறது, என்ன பேச வரேன்றது? மத்த ஆளுக்குலாம் புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கப்பல்லாம் தெரியுமா? லைக் எப்படி சொல்றது, கப்பல் தெரியும். அது எதுல ஓடும்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி டீசல்ல தான் ஓடும். இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்என்ஜில ஓடுற மாதிரி ஒரு கப்பலை ரெடி பண்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு கரைன்னு பாத்துக்கோங்க, பிரான்சஸ் ஒரு குரூப், அவனோட பேர் பாத்துக்கோங்க,
சிஎம்ஏ சிஜிஎம் அப்படின்றது அவனோட பேர். இவன் என்ன சொல்றான்னா, ஏன்பா நம்ம ஊர் எல்என்டி, நம்ம ஊர் இந்த கொச்சின் ஷிப்பாடு இருப்பான் பாத்தீங்களா, அவன் சொல்றாங்க, இந்த பார்பா உனக்கு வந்து நான் வந்து ஒரு 360 மில்லியன் தரேன். எத்தனை மில்லியன் பார்த்துக்கோங்க, 360 மில்லியன் தரேன். இதை நீ வந்து வச்சுக்க. இதை வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 6 கப்பல் வந்து செஞ்சு தரணும். நார்மல் கப்பல்ல, அந்த கப்பல் வந்து எல்என்ஜில வந்து ஓடுற மாதிரி எனக்கு வந்து செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. யார் வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, பிரான்ஸை சேர்ந்த சிஎம்ஏ சிஜிஎம் அப்படின்ற ஒரு குரூப் தான் வந்து தராங்க. எத்தனை மில்லியன் பாத்துக்கோங்க, 360 மில்லியன். என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு கப்பலுக்கு 60 மில்லியன் அப்படின்ற ஒரு கணக்குப்படி ஒரு 360 மில்லியன் வந்து தராங்க. அப்ப எத்தனை கப்பல்னு பாத்துக்கோங்க, 6 கப்பல். இது எந்த மாதிரி கப்பல்னா வந்து இந்த கண்டெய்னர் கப்பல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கப்பலை வந்து எனக்கு வந்து பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணுமா வந்து ஓகே சொல்லிட்டானா. இவன் வந்து எப்போ வந்து தயாரிச்சு வந்து கொடுக்க போறான்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கப்பலை வந்து 2029 வந்து தயாரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து எப்போன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷமா 2030 வந்து ஒரு 2 கப்பல், 2031 வந்து 2 கப்பல், அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 கப்பல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதை எங்க வச்சு இந்த கப்பலை வந்து தயாரிக்க போறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கேரளா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சரியா. அதாவது கேரளால கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இதுக்கு யார் டிசைன் பண்ணி தருவான்னு கேட்டீங்கன்னா வந்து கொரியா சேர்ந்தவன் தானே, எங்கேயோ இருக்குமே, கொரியா மேரிடைம் கன்சல்டன்ட் கோ லிமிடெட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு வந்து டிசைன் பண்ணி தர போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பேன் நான் வந்து, நீ தயாரிச்சு கொடுக்குற கப்பல் வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1700 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? நீ தயாரிச்சு கொடுக்குற ஒவ்வொரு கப்பலும் 1700 கண்டெய்னரை வந்து கொண்டு போற அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? அதோட யூனிட் பார்த்துக்காங்க, டியூயூ டிஇயூ, அதாவது 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட் அப்படின்றது அதோட யூனிட். ஓகே தானே? மற்ற ஆளுக்கு தான் புரியுதா நான் பேசுறது? சிம்பிளான விஷயம். நாலு பேர் தானே இருக்கீங்க, ஒரு ரூம் சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து 3ஆம் நியூஸ் போயிடலாம். இது என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? அதை வந்து எவ்வளோ சுலபம் வந்து எப்படி சொல்றது, லைக் வந்து அந்த எக்ஸ்ல எடுத்துக்கோங்க. அவர் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுமா, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து அவரோட பேரு, நீ எந்த ஊர்ல இருந்து வர, என்ன பிசினஸ் வந்து பண்ண போற, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போற, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. லைக் வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் கேட்க மாட்டாங்க, இ ஃபார்ம்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு வந்து உன்னோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அனுவல் ஃபைலை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் முறை ஒரு 4-5 ஃபார்ம் வந்து இருக்கும். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து, அவன் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பான்ல, நேமு, அவன் அட்ரஸ், அவனோட பேனு, இது மாதிரி ஃபில்அப் பண்ணியிருப்பானா, இதே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அடுத்த ஃபார்ம்லயும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு எரிச்சலா இருக்கு. ஃபில்அப் பண்ணதே ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ஓகேவா? என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னா, ஒரு குரூப் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரியா. அந்த குரூப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை ஃபார்ம் இருக்கு, அந்த அந்த ஃபார்ம்ல எல்லாம் வந்து என்னென்ன டீடைல்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த ஒரு 6 ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து 3 ஃபார்மா வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு டீம், அதாவது ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த இந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா குரூப், அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹை லெவல் அட்வைசரி குரூப் அப்படின்றது அந்த குரூப்போட பேரு. எதுக்காக இந்த குரூப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கணும், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக தான் இந்த குரூப்பை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து யார் வந்து சேரா இருக்க போறோம்னா, ஞானேஸ்வர் ஞானேஸ்வர் குமார் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட டைரக்டர் ஜெனரல் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இவர் தான் டைரக்டர் ஜெனரல், இவர் தான் சிஇஓ. அவர் தான் வந்து இந்த குரூப்புக்கு வந்து சேர்மனா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து உம்
சரி, சிம்பிளிஃபை பண்ண போறாங்கன்னு சொன்னியா, அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 5 விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷனலைஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஃபார்மை வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்மா வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேஷனலைஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தேவையில்லாத பேர்டன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக சில பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபீசிபிலிட்டி செக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்மை வந்து மாத்துறாங்கன்னா அது மாத்துறது வந்து ப்ராக்டிகலி பாசிபிளா, அப்படி மாத்துறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இதை வந்து அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து செக் பண்றதுக்காக செக் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உடனடியாலாம் பண்ணிட மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 6 ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, இது எப்படிலாம் குறைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி முடிச்சோடனே இந்த 6 ஃபார்மை வந்து 4 ஃபார்மா குறைக்கிறது, அடுத்து 4ல இருந்து 3ஆ குறைக்கிறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த விஷயத்துக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவனும் அவன் தானே ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவன் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது ஒரு விஷயம். ஓகே தானே? ஓகே. அதுவும் இல்லாம வந்து இந்த ஐஐசிஏ, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கூட வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க வந்து ஒரு ரிசர்ச்காக. அந்த ரிசர்ச்சோட பேர் பார்த்துக்கங்க, ரீ என்விஷனிங் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச்காக ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே. ஓகே, அடுத்து போலாம். ஓகே. அடுத்து வந்து இந்த பாஷினியை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். லைக் என்ன வந்து சிம்பிளா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஏஐ. எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு இது வந்து இங்கிலீஷ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தமிழ்லயோ ஹிந்திலேயோ இல்ல தெலுங்குலயோ வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி தரும். இந்த விஷயத்த பண்றதுதான் வந்து பாஷினியோட வேலை. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பாஷினி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அந்த விஷயத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்ஸ் எரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடக்குமோ அங்க வச்சுதான் இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அது என்னடா வாய்ஸ் எரான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, முன்னாடி வந்து நீ டெஸ்ட்ல வந்து கேட்பியா, லைக் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கா, அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட்ல வந்து கேட்டேன்னா அதை வந்து பாஷினி வந்து தமிழ்ல வந்து மாத்தி தரும். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த மாதிரி வந்து தமிழ்ல இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்கீமே இருக்கு. சரியா? இப்ப வந்து கிசான் ஸ்கீமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ தானே இருக்கும். அது வந்து எக்ஸுக்கு வந்து புரியாது. இவர் என்ன பண்ணுவாரு, இந்த வாய்ஸரை ஓபன் பண்ணிட்டு இந்த பருப்பா பிஎம் கிசான் ஸ்கீம்னா என்ன, இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது வந்து தமிழ்ல கேட்டார்னா இந்த வாய்ஸரை என்ன பண்ணுவோம் வந்து அவர் தமிழ்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா இந்த ஸ்பீச், அதை அப்படியே வந்து டெஸ்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து லைக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோடனே அவர் தமிழ்ல சொல்லியிருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹிந்தியில இருக்கிறத திருப்பி வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி திருப்பியும் அதை வந்து டெஸ்டாவே வந்து அவருக்கு வந்து ரீப்ளே பண்ணும். புரிஞ்சிச்சா இது எப்படி வேலை செய்யறது வாய்ஸ் எரான்றது? ஓகே. இந்த விஷயத்தை தான் வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம். டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் இவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட்ல வச்சு வந்து லான்ச் பண்றாங்க. இதை வந்து யார் வந்து லீட் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா அமிதாப் நாக் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷனோட சிஇஓ இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன வந்து பார்க்கணும்னு வச்சீங்கன்னா இதுக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ண போறான்னு பாத்துக்கோங்க. யார் கூட சேர்ந்து அதாவது கொலாபரேட் பண்ணி இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா இகே ஸ்டெப் இகே ஸ்டெப் இகே ஸ்டெப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும் கூடயும், அதே மாதிரி வந்து சிஓ சிஓஎஸ் அவங்க ஒருத்தவங்க கூடயும், ட்ரிபிள் ஐடி பெங்களூர் அவங்க கூடயும், ஏஐ ஃபோர் பாரத் அவங்க கூடயும், இவங்க எல்லாரு கூடயும் கொலாபரேட் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்து போலாம் தானே? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆஃப் ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட் இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது என்ன ஆஃப் ஷோர்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சீல, அதாவது இந்த கடலுக்குள்ள வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, கடலுக்குள்ளேயோ இந்த கடல் மட்டத்திலேயோ கடல் பக்கத்துலயோ ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஆஃப் ஷோர் சொல்லுவாங்க.
ஆஃப் ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த சி பக்கத்துல இந்த கோஸ்டல் ஏரியாலாம் இருக்கும் பாத்தீங்களா, கடற்கரை பக்கத்துல இருக்க ஏரியால, அந்த ஏரியால வந்து ஒரு விண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்றதுதான் வந்து ஆஃப் ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆஃப் ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவும் யூகே தான் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு குரூப் மாதிரி. அந்த குரூப்போட பேர் பார்த்துக்காங்க, இந்தியா யூகே ஆஃப்ஷோர் விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த குரூப்போட பேர். ஓகேவா? இதை வந்து எது கீழே வந்து இந்த குரூப்பை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து விசின் 2035 அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளேயும், அதே மாதிரி வந்து இந்தியா யூகே எனர்ஜி டைலாக் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஃபோர்த் இந்தியா யூகே எனர்ஜி டைலாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழேயும் சேர்ந்து தான் வந்து இந்த குரூப்பை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொன்னீங்கன்னா அதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிடா, எதுக்காக தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பானு, இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த யூகே இருப்பான் பாத்தீங்களா, இந்த யூகே வந்து இந்த ஆஃப் ஷோர் எல்லாம் பண்ணுவான் பாத்தீங்களா, இந்த ஆஃப் ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னேன்னா அதுல வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து இந்தியாக்காரங்க இந்த யூகே கூட வந்து சைன் பண்ணி ஒரு லைக் வந்து இந்த யூகே கூட சேர்ந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த கடல் பக்கத்துல, அதாவது இந்த கடலோர எல்லையில வந்து இந்த மாதிரி விண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்களா, லைக் வந்து பண்றது வந்து எல்லாமே கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து எடுத்து வந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எடுத்து பண்றவங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஹெட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த விண்ட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரூல்ஸை வந்து கிரியேட் பண்றது. லைக் வந்து இப்போ வந்து எந்தெந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த விண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு லீஸ் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி ரூல்ஸ், இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து இந்த குரூப் வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு, சப்ளை செயின் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, இந்த ரிஸ்க், இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பண்ணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து இதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து இது வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பினான்சியலா 7453 கோடி வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்றாங்க. எந்த ஸ்கீமுக்குள்ள பார்த்துக்கோங்க, இந்த வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா. எப்படி சொல்றது, இப்போ வந்து நானே வந்து அந்த இந்த விண்ட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. லைக் என்ன சொல்றேன்னா வந்து அது பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 6000 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து அதோட ரெவன்யூ வந்து 5000 கோடி தான் வரும் அப்படின்றத வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான்ப்பா ரெவன்யூவோட நான் ஸ்பெண்ட் பண்றது வந்து அதிகமா இருக்கு, ஸோ வந்து நான் பண்ணல அப்படின்றது வந்து போயிருவேனா. இந்த மாதிரி இருக்க கேப் இதை ஃபில் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு 7453 கோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு 6000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, நான் ஸ்பெண்ட் பண்றது 6000 கோடி, எனக்கு வர ரெவன்யூ வந்து ஒரு 5000 கோடி மட்டும் தான் இருந்துச்சுன்னா வந்து இந்த 1000 கோடியை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டு கீழே வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து கொடுப்பாங்க. விளங்குச்சா? இவ்வளவுதான் இதுல இருக்கும். ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து இருக்கிறதுலாம் வந்து ஸ்டாட்டிக். சரியா? இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷினை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷின் வழியா மட்டும் இப்போதைக்கு எங்க ஊர்ல வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு கேஜி 279 ரூபாய்க்கு வந்து நாங்க வந்து குறைச்சிருக்கோம். அதே இது கிரீன் அமோனியோட பிரைஸ் வந்து 49.75, அந்த ஒரு கேஜி வந்து 49.75 வந்து நாங்க வந்து குறைச்சிருக்கோம். எது வழியா குறைச்சிருக்கோம்னா இந்த மாதிரி வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் வந்து நாங்க நடத்துறோம், அது வழியா தான் வந்து நாங்க வந்து குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன ஸ்டாட்டிக் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு எங்க ஊர்ல வந்து எவ்வளவு வந்து இந்த நான் ஃபாசில், அதாவது இந்த ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 272 ஜிகாவாட் வந்து இருக்கு. அதுல 141 ஜிகாவாட் வந்து சோலார் வழியாவே நாங்க வந்து எடுக்கிறோம். மிச்சம் இருக்க 55 ஜிகாவாட் வந்து விண்டு வழியா வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இது வந்து இப்போதைக்கு இருக்கா. இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் அடிஷனலா வந்து இதை வந்து எவ்வளவு வந்து ஆட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா 35 ஜிகாவாட் வந்து ஆட் பண்ண போறோம். ஆல்ரெடி 272 இருக்கு, இன்னும் நாங்க வந்து 35 ஜிகாவாட் வந்து இந்த பினான்சியல் இயர்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். அதுல வந்து 4 ஜிகாவாட் வந்து 35 ஜிகாவாட் வந்து சோலார் வழியாவே ஆட் பண்ண போறோம். 4 ஜிகாவாட் வந்து விண்டு வழியா வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லி முடிச்சிருப்பாங்க. வழங்குச்சு தானே? ஓகே, சூப்பர். ஓகே, இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
எப்போ பார்த்துருப்போம்னா ஒரு அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து பார்த்துருப்போம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வாட்டி டெரிவேட்டிவ்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்னா என்ன, கரன்சி டெரிவேட்டிவ்னா என்ன, ஓவர் த டைம்னா என்ன, இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பார்த்த மாதிரி இருக்கா? லைக் பழைய ஆள். நான் ஃபுல்லாக சொல்லணுமா யாருக்காச்சும்? ஓகே. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன நியூஸ் தான் திருப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. டெரிவேட்டிவ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. லைக் வந்து ஏகப்பட்ட டெரிவேட்டிவ் இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது கரன்சி டெரிவேட்டிவ்னா என்ன அப்படின்றத மட்டும் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்றது? ஓகே, இப்படி வச்சுக்கோங்களேன். எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவர் வந்து இந்த யூஎஸ்ல இருந்து இந்த லேப்டாப் வந்து இம்போர்ட் வந்து பண்றாரு. ஓகேவா? அதாவது ஒரு லேப்டாப்போட விலை வந்து 10,000 அப்படி அவங்க ஊர் காசு வந்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போதைக்கு நான் வந்து நம்ம ஊர் காசுலேயே எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லேப்டாப்போட விலை வந்து 10,000 அப்படின்னு சொல்லி வந்து அந்த லேப்டாப் வந்து வாங்குறாங்க. சரியா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 100 லேப்டாப் வந்து பண்ணித்தாப்பா அப்படின்னு சொல்லி வந்து யூஎஸ் காரங்கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் சொல்லியிருப்பார் பாத்தீங்களா? அதாவது அந்த டீல வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த டீல போட்டிருக்கப்போ வந்து இந்தியாவோட மதிப்பு இந்த யூஎஸ் டாலருக்கு நிகரா வந்து எவ்வளவு இருக்குமா? 83 ரூபா இருக்கும். இந்த யூஎஸ் காரன் என்ன சொல்லுவானா வந்து, இப்ப ஆர்டர் கொடுத்துருக்கியா, அடுத்த 3 மாசத்துல வந்து நான் வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவேன். அப்போ வந்து நீ வந்து இந்த காசை வந்து கொடுத்தா வந்து போதும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, அவன் கொடுக்குறப்ப வந்து அவனோட காசு வந்து எவ்வளவு இருக்கு? ஒரு டாலர் வந்து 83 ரூபா இருக்கா? இது 3 மாசம் கழிச்சு இந்த டாலரோட விலை வந்து 83 ரூபால இருந்து 85 ரூபா கூட ஆகலாம். இல்லைன்னா வந்து 83 ரூபால இருந்து 81 ரூபா கூட வந்து ஆகலாம். ஒருவேளை கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து லைக் வந்து நம்ம தான் அதிகமா வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பிரச்சனை. ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து பிரச்சனை. சரியா? லைக் வந்து 83 ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம 81 ரூபா தான் வந்து கொடுப்போம். ஓகேவா? இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. இந்த பருவா 3 மாசம் கழிச்சு காசு கூடுமோ காசு குறையுமா அப்படின்றது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. என்ன பண்ணலாம், நான் வந்து 3 மாசம் கழிச்சு காசு கூடுனாலும் குறைஞ்சாலும் 83 ரூபா தான் தருவேன். லைக் வந்து கூடுச்சுன்னா வந்து எனக்கு உனக்கு லாபம், குறைஞ்சிச்சுன்னா வந்து எனக்கு லாபம். சரியா? இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? மற்ற ஆளுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சு வைக்கணும் வந்து, ஓவர் த கவுண்டர்னா என்னன்னு தெரியணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 கம்பெனி, இப்போ வந்து நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு கம்பெனில இருந்து ஷேரை வந்து வாங்குறேன்னா, இந்த ஷேரை வந்து வாங்குறது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி வாங்குவேன்? ஸ்டாக் மார்க்கெட் வழியா தான் வந்து வாங்குவேன். அது இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்காம டைரக்டா இப்போ வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து நீங்க ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கம்பெனிட்ட இருந்து வந்து ஷேரை வந்து வாங்குறேன். ஆனா வந்து அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல வாங்காம டைரக்டா டீல் போட்டு, இந்த பார்ப்பா நீ வந்து ஷேரை வந்து வச்சிருக்க, நான் அதை வந்து இவ்வளவு காசு கொடுத்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படி வந்து டைரக்டா டீல் பண்ணி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? ஷேர் மார்க்கெட்ல வாங்காம டைரக்டா டீல் பண்ணி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, இப்போ அந்த நியூஸ்குள்ள வாங்க. இல்ல என்ன சொல்லிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து ஓவர் த கவுண்டர் வழியா வந்து ஷேரை வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இந்த யூடிஐன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? அது என்னடா யூடிஐன்னு கேட்டீங்கன்னா வந்து யூனிக் யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்இஐன்னு சொல்லுவாங்க. அது என்னடா எல்இஐன்னு கேட்டீங்கன்னா வந்து லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உம் இது நான் வந்து ஓகே, கரன்சி டெரிவேட்டிவ் நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்னு ஒன்று இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். லைக் வந்து எப்படி வந்து அங்க வந்து கரன்சிக்காக வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ். இது தெரியும் தானே? இது இல்ல சொல்லவா? ஓகே, இப்போ வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்க. இந்த யூடிஐன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரக்டர் லைக் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆதார் நம்பர் இருக்கோ,
அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியா வந்து இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க, ஒரு கேரக்டர் மாதிரி. அந்த கேரக்டர் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து 12 டிஜிட் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு ஐடி மாதிரி இருக்கும். அந்த ஐடி தான் வந்து லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எத்தனை கேரக்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க, 20 கேரக்டர் இருக்கும். ஓகேவா? இது முக்கியம். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன், யூடிஐன்னு சொன்னேன்னா, யூடிஐன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஐடி நம்பர் மாதிரி தான். இதுல வந்து எத்தனை கேரக்டர் இருக்கும்னா வந்து 52 கேரக்டர் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு டெரிவேட்டிவ், இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டெரிவேட்டிவ் மாதிரி வந்து போகணும். லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு டெரிவேட்டிவ் மாதிரி வந்து போகணும். அதோட ஒரு ஐடி சொன்னேன் பாத்தீங்களா, யூடிஐ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். இந்த ஐடி வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து மேண்டேட்டியா வந்து கொடுக்கணும். அந்த யூடிஐ ஐடியில வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து ஒரு 52 கேரக்டர் இருக்கும். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். எப்படி சொல்றது, நான் வந்து அதை ஒரு வாட்டி வாசிக்கிறேன். 33 58 00 PIH 3T RH 9H3 HO இந்த மாதிரி வந்து ஒரு 52 கேரக்டர் இருக்கும். இதுல என்னென்ன இருக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து LEI நம்பர் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது என்ன ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு LEI நம்பர் இருக்குன்னு சொன்னேன்னா லைக் வந்து எந்தெந்த பேங்க் சேர்ந்து வந்து இந்த டெரிவேட்டிவ் வந்து போடுறாங்க. இப்போ வந்து அந்த ஐடியா வந்து எனக்கு கொடுத்துட்டா மட்டும் போதும். அதுல வந்து நான் எல்லா கதையும் சொல்லிடுவேன். சரியா? லைக் வந்து அந்த ஐடியில வந்து இந்த ULI சொன்னேன்னா யூடிஐன்னு சொன்னேன்னா இந்த ஐடியா மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும். அந்த ஐடியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த LEI நம்பர் வந்து பார்ப்பேன். சரியா? அந்த நம்பர் வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து SBIயும் HDFC தான் வந்து இந்த டெரிவேட்டிவ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். வேற என்ன இந்த 52 கேரக்டர்ஸ்ல இருந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து அது எந்த மாதிரி டெரிவேட்டிவ், லைக் வந்து IRS அப்படின்றது போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து CD அப்படின்றது போட்டிருப்பாங்க. IRSன்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ், சிடின்றது வந்து கரன்சி டெரிவேட்டிவ். சரியா? அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தானா ஓகே இது ஒரு கரன்சி ரேட் டெரிவேட்டிவ். இதுல வந்து SBIயும் HDFCயும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த டெரிவேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. வேற என்ன இதுல அந்த 52 கேரக்டர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லைக் வந்து இந்த டேட்ல தான் வந்து இந்த டெரிவேட்டிவ் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? இது எல்லாமே இந்த இந்த UTIல வந்து இருக்கும். விளங்குச்சா? UTIல என்னென்ன இருக்குன்றது கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கா? மத்த ஆளுக்குலாம் புரியுதா? என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு அக்ரிமெண்ட், அதாவது இந்த OTC போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் த கவுண்டர் வழியா வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட இருந்து ஷேர் வந்து வாங்கினேன்னா கண்டிப்பா நீ வந்து இந்த UTI வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்பல இருந்து எஃபெக்ட்க்கு வருதுன்னு பாத்துக்கோங்க, ஜனவரி 1 2027 இருந்து எஃபெக்ட்க்கு வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? திருப்பி சொல்லியிருப்பான். மத்த ஆளுக்கு நான் புரியுதா பேசுறது? இல்ல புரியலனாலும் பரவாயில்ல, திருப்பி சொல்லிடலாம் எங்க புரியல ஏது புரியலன்னு. ஓகே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு. சரியா? யார் யார் சேர்ந்து வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து விடுறாங்க பாத்துக்கோங்க. ஆக்சிஸ் பேங்கும் இண்டிகோவும் சேர்ந்தா இந்த கிரெடிட் கார்டை வந்து விடுறாங்க. ஒன்றும் இல்லை, மொத்தம் வந்து 2 கிரெடிட் கார்டை வந்து விட்டுருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு பேரும், அதே மாதிரி வந்து இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் பிரீமியம் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு பேர்லயும் 2 கிரெடிட் கார்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த 2 கிரெடிட் கார்டு வந்து எந்த நெட்ஒர்க்ல வந்து விட்டுருப்பான்னு கேட்டீங்கன்னா விசா அண்ட் ரூபே நெட்ஒர்க்ல வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல வேணாம். லைக் வந்து அவன் நார்மலா கிரெடிட் கார்டு வந்து வாங்கினா என்ன கிடைக்கும், உனக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்லாம் வந்து கிடைக்குமா, அந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்ட்லயும் வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த கிரெடிட் கார்டு வந்து மோஸ்ட்லி இந்த டிராவல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிரயோஜனமா இருக்கும். அதுக்காக தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து விட்டுருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் நியூஸ். சரியா? இதுல வந்து யார் யார் சைன் பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் அவனும், அதே மாதிரி வந்து இத்தாலியை சேர்ந்த ALA குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 குரூப் தான் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீ வந்து இந்தியால வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்டையோ ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லைன்னா வந்து ஒரு மிசிலே எடுத்துக்காங்களேன். இந்த மாதிரி மிசில் பண்றப்ப வந்து இந்த ஸ்பேர் பார்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த நட்டு போல்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட் வந்து தேவைப்படும்.
இந்த ஸ்பேர் பார்ட்டை இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியன் நேவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான நட்டு போல்ட்டு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்டை வந்து சப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதை தான் வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சப்ளை செயின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சப்ளை செயின் அப்படின்னா என்னன்னு? ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, இந்த டிவிஎஸும் ஏஎல்ஏ குரூப்பும் வந்து சேர்ந்து ஒரு எம்ஓஐ பண்றாங்க. எதுக்காக இந்த எம்ஓஐன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியன் நேவியோ இந்தியன் ஆர்மியோ ஒரு மிசைல் தயாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இந்த ஸ்பேர் பார்ட், அதாவது இந்த சப்ளை செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்த வந்து நாங்க வந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்காங்க, டிவிஎஸும் ஏஎல்இ குரூப்பும். இந்த சப்ளை செயின் சொன்னீங்கன்னா, அதாவது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சப்ளை செயின் சொன்னீங்கன்னா இதோட மொத்த மார்க்கெட் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 28 பில்லியன் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? மற்ற ஆளுக்கு புரியுது தானே? அடுத்து போனா தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. இது யார் யார் சைன் ஆக்சுவலா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா? இந்த கங்கன்யான் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். லைக் வந்து என்ன சொல்றது, இந்த ஹியூமன்ஸை வந்து முக்கியமா இந்தியாவோட ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸுக்கு கூட்டி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து பண்றாங்க. அதுதான் வந்து இந்த கங்கன்யான் மிஷின். இதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்த்துருப்போம். அதுக்குள்ள வந்து போவேணாம். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே ஸ்பேஸ்க்கு வந்து கூட்டு போயிட்டாங்க அந்த மிஷின் இல்லையா, கூட்டிட்டு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கொண்டு வருவாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து ரிட்டர்ன் வரப்போ வந்து அந்த பெட்டி மாதிரி இருக்குமே, லைக் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். சரியா? இருங்களேன் ஒரே நிமிஷம். அன்னைக்கு இந்த இமேஜ் எடுத்து வச்சேனே, எங்க இருக்கு? தெரியுமா அந்த கேப்சூல்? நம்ம இமேஜ் வர காணுமே. இந்த கீழே வந்து சின்னதா ஒரு பெட்டி மாதிரி இருக்கா, அதுக்குள்ளதான் வந்து அந்த மனிதர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. தெரியுதா? இல்ல ரொம்ப இதா தெரியுதா? தெரியுதுதான் அந்த இமேஜ்ல. ஓகேவா? அதை தான் வந்து கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறப்ப வந்து இந்த கேப்சூல் தான் வந்து ரிட்டர்ன் ஆவாங்க. மேல இருந்து கீழே வரப்போ வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து வருவாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா வந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து கீழே வந்து மோதுனாங்கன்னா அவங்க வந்து வெடிச்சிருவாங்க. ஓகேவா? அதை வந்து ஸ்லோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கேப்சூல்ல வந்து பேராஷூட் வந்து கட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஒரு பேராஷூட் இல்ல, ஏகப்பட்ட பேராஷூட் வந்து இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராஷூட் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, இந்த இமேஜ்ல இருக்கு பாருங்க, அதுதான் வந்து கேப்சூல். சரியா? அந்த இந்த பிடிஎஃப்ல இருக்க இமேஜ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து கேப்சூல். அந்த கேப்சூல் வந்து ஏகப்பட்ட பேராஷூட் வந்து கட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூரம் லைக் வந்து பூமிக்கு அருகில் வந்தோடனே இந்த பேராஷூட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓபன் பண்றப்ப ஃபர்ஸ்டா வந்து ஒரு பேராஷூட் வந்து ஓபன் ஆகுதா, அந்த பேராஷூட்டை தான் வந்து டிராக் பேராஷூட்னு சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, டிராக் பேராஷூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த டாக் பேராஷூட் வந்து கரெக்டா தான் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, சண்டிகர் தானே, எங்க இருக்கு? ம். சண்டிகர் தான். சரியா? சண்டிகர்ல வச்சு இந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஆர்டிஓ தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. கரெக்டா வந்து சண்டிகர்ல எங்கன்னு கேட்டீங்கன்னா டிஆர்டிஓட ரயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லெட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்க வச்சுதான் இந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரோவோட விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அவங்க கூடயும் டிஆர்டிஓட லேப் ஒரு 2 லேப் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு லேபும், அதே மாதிரி வந்து டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னு ஒரு லேபும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து, அதாவது இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? நான் அந்த கேப்சூல் சொன்னேன்னா அதை வந்து யார் வந்து அந்த கேப்சூல்ஸ் அந்த பேராஷூட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யார் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த பேராஷூட்கான டிசைனிங் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதாவது இந்த கங்கன்யான் மிஷின் தேவையான பேராஷூட்டை அவங்க தான் டிசைன் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து 10ஆம் நியூஸ். சரியா? நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த விஷயம் பத்தி தான் வந்து இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. லைக் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு இனோவேஷன் சென்டர் எந்த மாதிரி பாத்துக்கோங்க, ஒரு ஏஐ இனோவேஷன் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம், ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து துபாயில வந்து கம்மர் சிட்டியா
கோமர் சிட்டியா கமர் சிட்டி வந்து கமர் சிட்டி சரியா. கமர் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். துபாய் கமர் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் வந்து இந்த இனோவேஷன் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த இனோவேஷன் செட்டப்னு கேட்டீங்கன்னா, அதாவது இனோவேஷன் சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த சென்டர் வழியா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்திருப்பாங்க பாத்தீங்களா ஏஐ ஸ்டார்ட் அப், அதே மாதிரி வந்து இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஏஐ சம்மந்தப்பட்ட ரிசர்ச், இவங்களுக்குலாம் வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சென்டரை வந்து தொடங்கி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 6 ஏஐ, எத்தனை ஸ்டார்ட் அப் பார்த்துக்கோங்க, 6 ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த 6 ஏஐ ஸ்டார்ட் அப், அதோட வேல்யூ வந்து இப்போதைக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 118 மில்லியன் சரியா. இதை வந்து அடுத்த 5 வருஷத்துல இந்த 118 மில்லியன்ன்றதை வந்து நாங்க வந்து 281 பில்லியனை வந்து மாத்துவோம். அதுக்கு தேவையான ஹெல்ப், அவங்களுக்கு தேவையான லைக் வந்து லேப் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயத்த வந்து நாங்க வந்து பண்றதுக்காக தான் இந்த இனோவேஷன் சென்டர் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். எங்க ஓபன் பண்ணிருக்கோம் பாத்துக்கோங்க, துபாயில கமர் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சொன்னது வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு எங்கன்னு பாத்துக்கோங்க, துபாய் வேர்ல்டு டிஇஎஃப் துபாய் 2026 அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அதாவது மிடில் ஈஸ்ட்ல வச்சு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? ஓகே, அடுத்த நிமிஷம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் சரியா. ரீசெண்டா வந்து ஜப்பான்ல வந்து எலெக்ஷன் வந்து முடிச்சிருக்குமா, அதுல கூட வந்து எந்த பார்ட்டி ஜெயிச்சிருப்பாங்க வந்து இந்த லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜெயிச்சனால வந்து இப்போ வந்து ஜப்பானோட பிஎம்ஆ வந்து செகண்ட் டைமா வந்து எலெக்ட் ஆகுறாங்க. யார் எலெக்ட் ஆகுறாங்க வந்து சானே தக்கச்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எலெக்ட் ஆகுறாங்க. ஆல்ரெடி இவங்க தான் பிஎம்ஆ இருந்திருப்பாங்க. லைக் வந்து இந்த பார்லிமெண்ட் ரூல்ஸ் படி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பிஎம் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ரிசைன், அதாவது ராஜினாமா வந்து பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து வரும் பாத்தீங்களா, அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த பிஎம்ஆ வந்து வருவாங்க. ஆல்ரெடி இவங்க பிஎம்ஆ வந்து ரிசைன் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து அடுத்தவங்க வந்து பிஎம்ஆ வந்து வர்றாங்க, செகண்ட் டைமா வந்து வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து ஜப்பானோட ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் அப்படின்றதையும் படிச்சிருப்போம். அதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு அவார்டு. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிசினஸ் லீடர் ஆஃப் த இயர் அப்படின்றத அந்த அவார்டோட பேரு. எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 24 எடிஷனு. இது வந்து 9வது வாட்டியா வந்து இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மும்பைல வச்சு நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த சிஇஓ எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, சிஇஓ, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், உங்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துல வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த அவார்டு வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து உம், அதாவது இந்த அவார்டு வந்து யார் வந்து பிரசன்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராஜீவ் பாட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபன் அண்ட் ஜாய் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதோட ஃபவுண்டரும் இவர் தான், சிஇஓ அவர் தான் வந்து இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த 24வது எடிஷன்ல வச்சு யார் யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னா வந்து சிஇஓ ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சுபோத் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லார்ஜ் ஸ்மார்ட் மைக்ரோ பயோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு மட்டும்தான் இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவரை தவிர வந்து வேற யார் யாருக்கெல்லாம் வந்து சிஇஓ ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு, இந்த அஜந்தா பார்மாவோட எம்டி இவங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஜாகல் அப்படின்ற ஒரு குரூப்போட எம்டி அண்ட் சிஇஓ. அதே மாதிரி வந்து சமீர் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லுமினியா டேட்டாமெட்டிக்ஸ் அப்படின்றதோட எம்டி அண்ட் சிஇஓ அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவங்க ஆல்ரெடி போன வருஷமும் வாங்கியிருப்பாங்க, இந்த வாட்டி வந்து செகண்ட் கன்சல்டிவ் இயரா வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிஇஓ ஆஃப் த இயர் சரியா. அதே மாதிரி வந்து பிசினஸ் லீடர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னா வந்து கேஷவ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து செஞ்சுரி பிளே அப்படின்றதோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சரியா. அதே மாதிரி வந்து முகேஷ் அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்க வந்து எந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்கன்னா அகர்வால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் லிமிடெடோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சரியா. இவங்களுக்கு வந்து விஷனரி லீடர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் இன் ஹெல்த் கேர், இது வந்து யார் கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா மணிப்பால் ஹாஸ்பிட்டல், இந்த விஜயவாடால இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா, விளங்குச்சா? ஓகே,
அடுத்த நியூஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 நாளைக்கு நம்ம முன்னாடி நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா. அதாவது இந்த மாதிரி வந்து இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமிட்ல வச்சு வந்து எல்என்டியும் என்விடியாவும் வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருப்போம். எதுக்காக வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏஐ ஃபேக்டரி வந்து வைக்கணும், லார்ஜஸ்ட் ஏஐ ஃபேக்டரி வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து அந்த விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அதுல வந்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏஐ ஃபேக்டரினா புரியுதா? லைக் எப்படி சொல்றது, இந்த டேட்டா சென்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய டேட்டா சென்டர் வைக்கிறது தான் வந்து ஏஐ ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. புரியுது தானே? டேட்டா சென்டர்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, நான் சொல்ல வர்றது புரியுதா? லைக் வந்து அந்த டேட்டா சென்டருக்குள்ள வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஏகப்பட்ட பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்தது தான் வந்து டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர் வைக்கிறது தான் வந்து ஏஐ ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏஐ ஃபேக்டரி வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்என்டியும் என்விடியா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வழியா வந்து என்ன போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி டேட்டா சென்டர் வந்து வைப்பாங்க. சென்னையில வந்து எத்தனை மெகாவாட்டுக்கு வந்து வைக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 30 மெகாவாட்டுக்கு வந்து வைக்க போறாங்க. அதே இது மும்பைல வந்து எத்தனை மெகாவாட்டுக்கு வந்து வைக்க போறாங்கன்னா 40 மெகாவாட்டுக்கு வந்து வைக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த என்விடியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஏசியா பசிபிக்லயே லார்ஜஸ்ட் ஒரு ஏஐ கிளஸ்டர் வந்து தொடங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரியா. அதோட பேர் பார்த்துக்கோங்க, யோதாஸ் ஹச்ஜிஎஸ் M30 M300 பிளாக்வெல் அல்ட்ரா சூப்பர் கிளச்சர் சரியா. அதாவது இதையும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏசியா பசிபிக்லே நான் என்விடியா குரூப் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஏஐ கிளச்சர் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. இதுக்காக மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா 1 பில்லியன் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். அதையும் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வணங்குச்சு தானே? ஒரு 2 பேர் தான் புரியலன்னு சொல்றாங்க. இருக்கிறது 4 பேர் தான், அது வேற விஷயம். 5 பேரா? மத்த ஆளுக்குலாம் விளங்குதா நான் பேசுறது? இருக்கீங்களா? நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சீங்க. மெதுவா சொல்லுடா, அதானே. லேப்டாப் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்து வந்து ஹாட் ஸ்டார் சரியா. யார் யார் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஹாட் ஸ்டாரும் ஓப்பன் ஏஐயும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க சரியா. உதாரணத்துக்கு வந்து ஒரு XYZ அப்படின்னு ஒரு படம் வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வேணாம், ஏதோ ஒரு படம் பேரை போட்டுக்கோங்க சரியா. இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து லைக் வந்து அது வந்து ஒரு காமெடி மூவியா இல்ல த்ரில்லர் மூவியா இல்லைன்னா வேற என்ன பார்ப்பீங்க? லைக் வந்து ஏதோ ஒரு மூவி சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, த்ரில்லர் மூவின்னே வச்சுக்கோங்களேன். அந்த த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுல போயிட்டு வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணுவீங்க. அதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுல என்ன படம் பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணி வந்து பார்ப்பீங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய வேலை இருக்கா. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க. சாட் ஜிபிடி கூட சேர்ந்து வாய்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, நீ வந்து ஹாட்ஸ்டார் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னா மட்டும் போதும். இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து போடு அப்படின்றத சொன்னா மட்டும் போதும். அதுவே வந்து டைரக்டா வந்து ஸ்க்ரோல்லாம் பண்ண தேவையில்ல. திருப்பி வந்து த்ரில்லர் மூவிஸ்க்குலாம் வந்து போக தேவையில்ல. டைரக்டா வந்து அந்த படத்தை வந்து போட்டுரும் சரியா. புதுசா வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்றாங்க. எந்த ஃபீச்சர்னு பார்த்துக்காங்க, வாய்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் சரியா. டைரக்டா நீங்க ஓப்பன் பண்ணி சொன்னா போதும், அதுவே வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிடும். இந்த விஷயத்த வந்து யார் கூட சேர்ந்து வந்து பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, ஓப்பன் ஏஐ கூட வந்து சேர்ந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவும் நேபாள் வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. லைக் வந்து எம்ஓஐ இல்ல, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நேபாள்காரன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல இருந்து அங்க இருக்க பேங்க்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியோ ஏதோ பண்ணி வந்து அமௌண்ட்டை வந்து காசை வந்து எடுத்துட்டாங்க. அந்த காசை வந்து இந்தியாக்காரங்கள்ட்ட வந்து அனுப்பி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து இந்தியால வந்து அவனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்றாங்க,
நேபாள் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து ஓ, என்ன தேவை, எவிடன்ஸ் வந்து தேவையா? அதுக்கு என்ன பண்ணும், இந்தியாவோட பேங்க் அக்கௌண்ட்ல லைக் வந்து அவனோட ஃப்ரெண்டோட பேங்க் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். சரியா, அவனோட பேரு, அவனோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுமா? இந்த டீட்டெயிலுக்காக வந்து இந்தியா வந்து அவங்க வந்து அணுகுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாவும் நேபாளும் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி கிரிமினல் விஷயத்துக்கு ஏதாச்சும் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு, இதுக்கு வந்து என்னோட உதவி வந்து உனக்கு தேவைப்படுச்சுன்னா நீ தாராளமா கேட்கலாம், உனக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்தியாக்காரங்க வந்து அவங்ககிட்ட உதவி கேட்கலாம், அவங்க வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்கலாம். ஒன்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் வந்து இந்த மாதிரி இவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து எனக்கு வேணும், இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்திருக்கு, அந்த மாதிரிக்காக வந்து ஒரு உதவி கேட்டுட்டாங்கன்னா இந்தியா வந்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம இந்த அக்ரிமெண்ட் கீழே வந்து இனிமே வந்து சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து பிப்ரவரி 18 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்பர்ஜர்ஸ் டே அப்படின்னு ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. லைக் வந்து இவங்க வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு டாக்டர், ஹான்ஸ் ஆஸ்பர்ஜர்ஸ். சரியா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கமமரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பிப்ரவரி 18 வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பிப்ரவரி 20 வந்து வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்க்கு வந்து பண்றாங்கன்னா வந்து ரினியூட் கமிட்மெண்ட் டு சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 20 வந்து ஃபவுண்டேஷன் டே ஆஃப் இந்த அருணாச்சல் பிரதேஷ் இருக்கும் பாத்தீங்களா, மிசோரம் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து இப்பதான் வந்து ஸ்டேட், முன்னாடி வந்து யூனியன் டெரிட்டரியா தான் இருந்துச்சு. இதை வந்து எப்போ வந்து ஸ்டேட்டை வந்து மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1987 வந்து வாங்கி மாத்திருப்பாங்க. கரெக்டா எப்பன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 20 வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த டேயோட ஃபவுண்டேஷன் டே வந்து பிப்ரவரி 20 அப்படின்றது சொல்ல தெரியணும். இந்த மாதிரி வந்து அருணாச்சல பிரதேஷ் தான் வந்து இந்தியாவோட 24 23 தெரியல. சரியா, அதாவது அருணாச்சல் பிரதேஷ் மிசோரம் அப்படின்ற ரெண்டு ஸ்டேட் வந்து இந்தியாவோட 23 24 ஸ்டேட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லியூ நாகினி அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். சரியா, இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, மணிப்பூர்ல வச்சு நடக்குது. லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த அக்ரிகல்ச்சர் சீசன்லாம் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆஹ், கஜி கஜிரோ ஹோ அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். சரியா, இது வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல். இதை எங்க அப்சர்வ் பண்றாங்க கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா எனக்கு பேசின விஷயங்கள்லாம்?